அந்த சம் வந்து இது வரைக்கும் பார்க்கவே இல்லை, அதை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டேரெக்டாக சம் போயிடலாம். ஆல்ரெடி ஃபார்முலாஸ்லாம் நம்ம சொல்லிட்டோம். ஆரம் 21 சென்டிமீட்டர், மைய கோணம் 60 டிகிரி. சரிங்களா? ஸோ இதோட வில்லின் நீளம் அதுக்கப்புறம் பரப்பளவு அப்புறம் சுற்றளவு. காண்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டயக்ராம் வரைச்சிக்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒரு வட்ட வில்லா இருக்கும். சரிங்களா? அதில் ஆரம் வந்து 21 சென்டிமீட்டர். ஸோ அப்போ இந்த பகுதியிலேருந்து இந்த பகுதி வரைக்கும் இருக்கிறது நமக்கு 21 சென்டிமீட்டர். அதே மாதிரி இந்த பக்கம் 21 சென்டிமீட்டர். சரிங்களா? மைய கோணம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மைய கோணம் வந்து 60 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வட்டவில்லி நீளம். ஸோ வட்டவில்லி நீளம்னா நம்ம இதான் வந்து வட்டவில்லி நீளம் எல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க, பரப்பு. ஸோ பரப்புனா இந்த இடம். சரிங்களா? இந்த ஏரியா வந்து கேட்டிருக்காங்க பரப்பு. சரிங்களா? அதுக்கப்புறம் சுற்றளவு. ஸோ இந்த சுற்றளவு. சரிங்களா? அதாவது இப்படி வந்து இதோட சுற்றளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ ஒவ்வொன்றா வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லுக்கு என்ன ஃபார்முலாங்க ஆல்ரெடி சொல்லியிருப்போம். சரிங்களா? தீட்டா பை 360. இந்த லென்த். சரிங்களா? அதாவது சுற்றளவு தான் நமக்கு எல்லுக்கான ஃபார்முலா. அப்போ வட்டத்தின் சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? 2πrங்களா? 2πrனா முழு வட்டத்தோட சுற்றளவு கிடைக்கும். சரிங்களா? ஆனா நமக்கு என்ன தேவை, இந்த பகுதியிலிருந்து இந்த பகுதியில் இருக்கிற அந்த நீளம் மட்டும் தான் தேவை. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா, நமக்கு மொத்த வட்டத்தின் மொத்தம் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி இருக்கும். அது நமக்கு எவ்வளவு தேவை, 60 டிகிரி தான் தேவை. அதனால தீட்டா பை 360 இன்டூ 2πr. 2πrங்கிறது வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா. அப்ப தீட்டா என்ன நமக்கு 60 பை 360 2 இன்ட்டு பை அப்படின்னா 22 பை 7 வச்சுக்கணும். ஆரம் வந்து நமக்கு தெரியும் 21. சரிங்களா? ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ 60 எவ்வளோ டைம்னா 6 36. சரிங்களா? ஸோ 6 டைம் வரும். ஸோ இது வந்து 7 3 21 வரும். சரிங்களா? மறுபடியும் இதை கேன்சல் பண்ணால் இது வந்து 2 டைம்ஸ் வரும். இங்கே டிவைட் பை 1. இங்கே இதை அடித்தா ஓகே ஒரு டைம் வரும். பேலன்ஸ் என்ன இருக்குது, 22 மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்போ 22 தான் ஆன்சர். சரிங்களா? அப்போ வட்டவில்லி நீளம் அதுக்கு என்ன ஆன்சர்னா L is equal to 21. 21 என்ன இதில் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, பரப்பளவு கேட்டிருக்காங்க. ஸோ பரப்பு இது வந்து நீளம், இது பரப்பு. பரப்புக்கு என்ன ஃபார்முலா, ஒன்னா இந்த பகுதி இன்டூ 2πr, அதாவது பைஆர் ஸ்கொயர். பரப்பளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டத்தின் பரப்பளவுக்கு பைஆர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சு இந்த மொத்த டிகிரி இருக்குல்ல அதில் நம்ம இதே தான். சரிங்களா? தீட்டா பை 360 இன்டூ பைஆர் ஸ்கொயர் வரும். சரிங்களா? ஸோ இப்படியும் போடலாம், அல்லது இன்னொரு ஃபார்முலா இருக்கு. ஸோ எல் தெரிஞ்சதுன்னா எல் இன்டூ ஆர் டிவைட் பை 2 அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதாவது என்னன்னா இந்த 2πrக்கு வந்து இந்த சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இந்த எல்லுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், 2πr இருக்கா, பேலன்ஸ் வந்து L by R டிவைட் பை 2 போட்டால் கேன்சல் வந்துடும். சரிங்களா? ஸோ அது இன்னொரு ஃபார்முலா, நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லும்போது சொல்லியிருப்போம். சரிங்களா? அப்போ எல் வந்து தெரியும். எல் வந்து 22, ஆரம் வந்து 21 டிவைட் பை 2 அடிச்சா 11. 11 இன்ட்டு 21 போட்டால் உங்களுக்கு ஆன்சர் 231 வரும். சரிங்களா? 11 இன்ட்டு 21 ஈக்குவல் டு 231. சரிங்களா? இது வந்து பரப்பு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, சுற்றளவு கேட்டிருக்காங்க. சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, உங்களுக்கு இந்த L பிளஸ் இங்க ஒரு ஆரம் இங்க ஒரு ஆரம் பிளஸ் 2R அதான் ஃபார்முலா நம்ம சொல்லியிருப்போம்.
அப்போ L என்ன 22, 2 into R வந்து 21. சரிங்களா? இப்போ 21 into 2 பார்த்தீங்கன்னா 42 வரும். 42 22 plus 42. சரிங்களா? அப்போ 2 to 4 4 plus 2 6. ஸோ 64 வந்து ஆன்சர். சரிங்களா? இது வந்து சுற்றளவுக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு 3. சரிங்களா? ஸோ பரப்பு வந்து அதாவது பரப்பு பொறுத்த வரைக்கும் என்ன கிடைச்சிருக்கு 231 கிடைச்சிருக்கு. சுற்றளவு பொறுத்த வரைக்கும் 64 கிடைச்சிருக்கு. ஸோ இது எப்படின்னு புரிஞ்சுதுங்களா? டவுட் இருக்கா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் சம்ஸ் வந்து நீங்கள் போடணும், எப்படி கேட்டாலும் சரி. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் போலாமா? இருக்கீங்களா? யாருக்கும் புரியலையா? ஏதாவது சொல்லுங்க, சொன்னீங்கன்னா தான் தெரியும். போலாம் சார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. சம் பார்த்தீங்கன்னா ஆரம் 14 சென்டிமீட்டர், மைய கோணம் 45 டிகிரி எனில் அதே தான் 3மே கண்டுபிடிக்கணும். சரிங்களா? வில்லின் நீளம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரப்பளவு, சுற்றளவு. எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. சரிங்களா? இது வந்து 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் 14 சென்டிமீட்டர் ஆரம். சரிங்களா? ஸோ ஒரு டைம் விட்டம் கொடுத்துருவாங்க, நீங்கள் வந்து கரெக்டாக நோட் பண்ணி போடணும். சரிங்களா? ஆரமாக விட்டமாக செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து சம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி நமக்கு தெரிஞ்ச சம் வந்ததுன்னா அதில் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. ஈஸியான சம்னா அதில் ஏதாவது சில ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. நம்ம அதை பார்க்காம டேரெக்டாக எப்பவும் போல் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்னா தப்பாயிடும். சரிங்களா? அதனால் கரெக்டாக வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஒரு ஈஸியாக சம் கேட்டிருக்காங்கன்னா ஒரு டைம் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு அப்புறம் ஆரம்பிக்கணும். சரிங்களா? ஓகே, எல்லுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தோம்? பரப்புக்கு அதே மாதிரி சுற்றலாம். ஸோ இதுதான் எல், நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை 360 இன்டூ 2 பை ஆர். இதை பொறுத்து எல்ஆர் பை 2. சரிங்களா? சுற்றளவை பொறுத்த வரைக்கும் எல் பிளஸ் 2ஆர். ஆன்சர் சொல்லுங்க எனக்கு. ஃபர்ஸ்ட் எல் கண்டுபிடிச்சிட்டு எல் சொல்லுங்க. ஆன்சர் வந்திருக்கா? எல் யாராவது கண்டுபிடிச்சிங்களா? எல்னு யாரும் கண்டுபிடிக்கலையா? தீட்டா என்ன நமக்கு 45. சரிங்களா? தீட்டா வந்து 45 divided by 360 into 2 into 22/7. பைக்கு வந்து வேல்யூ 2/7. ஆரம் வந்து நமக்கு 14 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் வரும். ஓகே, ஸோ இது வந்து 2 டைம்ஸ் வரும். சரிங்களா? ஸோ 45 360 அடித்தோம்னா, ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா 360ஆல் அடிக்கிற மாதிரி நம்பர் தான் கொடுப்பாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அதை வந்து போட்டுடலாம். அதை பற்றி நீங்கள் இது பண்ணிக்கவே தேவையில்லை. சரிங்களா? சரி, 2ஆல் அடிக்கலாம். சரிங்களா? 2ஆல் அடித்தா ஒரு டைமு, பேலன்ஸ் 1 8 0. சரிங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் இதை 2ஆல் அடிக்கிறதுக்கு
இங்க இருக்கு பாருங்க. 2 அடிச்சா 9 18 வரும் சரிங்களா. 9 டைம்ல 90 டைம் வரும் சரிங்களா. அதுக்கு டேரெக்டா 90 இப்படி அடிச்சுக்கலாம் சரிங்களா. 2 அடிச்சா 11. ஸோ 11 மீட்டர். அடுத்தது பரப்பு கேட்டிருக்காங்களா. பரப்புக்கு என்ன ஃபார்முலா, LR by 2. L வந்து நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம் 11, ஆரம் வந்து 14 டிவைட் பை 2. ஸோ 7 into 77 சரிங்களா. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, சுற்றளவு. சுற்றளவுக்கு என்ன, L plus 2R. L என்ன நமக்கு ஆல்ரெடி 11 கண்டுபிடிச்சிட்டோம். 2 into ஆரம். ஆரம் என்ன நமக்கு 14 சரிங்களா. அப்போ 11 plus ஒரு 28. ஸோ 9 39 சரிங்களா. புரிஞ்சுதுங்களா. ஸோ மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா அடிச்சிருங்க, எல்லாத்தையும் பெருக்கி அந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகும் ப்ராசஸ் சரிங்களா. முடிஞ்ச வரைக்கும் அடிக்கிற நம்பராக தான் கொடுப்பாங்க சரிங்களா. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அடிக்க ட்ரை பண்ணுங்க, முடியலைங்கிற பட்சத்தில் நீங்கள் அடுத்த ஸ்டெப் போகும் சரிங்களா. சரி ஓகே. நெக்ஸ்ட் வில்லின் நீளம் 44 சென்டிமீட்டர். மைய கோணம் 70 டிகிரி கொண்ட வட்டக்கோண பகுதியின் ஆரத்தை காண்க. சரிங்களா. வில்லோட நீளம் 44 சென்டிமீட்டர் கொடுத்தாச்சு. வட்டக்கோணத்தோட மையம் இந்த டிகிரி பார்த்தீங்கன்னா 70 டிகிரி சொல்லிட்டாங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ஆரம் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்புறம் டயக்ராம் போட்டுக்கோங்க. ஸோ ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் டயக்ராம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது சரிங்களா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, இந்த எல் வந்து கொடுத்துட்டாங்க சரிங்களா. அந்த வில்லின் நீளம் வந்து கொடுத்துருக்காங்க, எல் இஸ் ஈக்குவல் டு 44 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி மைய கோணம் வந்து 70 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆரம் வந்து தெரியல சரிங்களா. இந்த ஆரம் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. ஸோ அப்போ அதுக்கு எல்லுக்கு என்ன ஃபார்முலா, எல் தான் கொடுத்துருக்க டேட்டா ஒன்றே ஒன்று தான் எல் தான். இப்போ எல்லுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு, ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை 360 இன்டூ 2 பை ஆர் அப்படிங்கிறத நமக்கு எல்லுக்கான ஃபார்முலா. ஸோ இதில் என்ன தெரிஞ்ச டேட்டாவை சப்ஸ்டிட் பண்ண வேண்டும். சரி தீட்டா நமக்கு என்னது டிகிரின்னு சொல்லிட்டாங்க 70ன்ட்டு, 70 பை 360 சரிங்களா. எல் வந்து நமக்கு 44 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 இன்டூ 22 பை 7 இன்டூ ஆர் தான் நமக்கு தெரியாத டேட்டா சரிங்களா. ஸோ அப்போ எல்லாத்தையும் வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ 44, ஸோ 70 பை 360 இந்த பக்கம் வரும்போது 360 பை 17 மாறிடும். ஸோ இங்கே வந்து 2 வந்து இந்த பக்கம் வரும்போது 1 பை 2 மாறிடும். 22 பை 7 வந்து இந்த பக்கம் வரும்போது 7 பை 22 மாறிடும், ஈக்குவல் டு ஆர் சரிங்களா. ஸோ அதை நீங்கள் வந்து கேன்சல் பண்ணி போடணும். கேன்சல் பண்ணி போடுறது தான் முக்கியம் சரிங்களா. 7 70 அடித்தா 10 டைம்ஸ் வரும். இந்த 10 0 வந்து கேன்சல் ஆகிடும் சரிங்களா. அதுக்கப்புறம் 22 இதை அடித்தா 2 டைம்ஸ் வரும். ஸோ இந்த பக்கம் அதேமாதிரி இந்த 2 2 கேன்சல் ஆகிடும். இப்போ எல்லாமே மோஸ்ட்லி கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 7 36 இல்லை 7 வந்து கேன்சல் ஆகிடுச்சு. 7 7 கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ பேலன்ஸ் எனக்கு வெறும் 36 மட்டும் தான் இருக்குது. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 36 சரிங்களா. ஸோ ஆன்சர் இஸ் 36 ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே இந்த மாதிரி சம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்கள் வந்து கரெக்டாக ப்ரொசீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும் சரிங்களா. இந்த மாதிரி சம்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக கண்டிப்பாக 1.5 மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் சரிங்களா. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ முக்கியமாக இந்த ஃபார்முலாஸ், இந்த 3 ஃபார்முலா நான் சொன்ன ஃபார்முலாஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. வில்லி நீளம், பரப்பு, சுற்றளவுக்கான ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் மறக்கக்கூடாது சரிங்களா. அது எப்படி வந்ததுங்கிறத நம்ம சொல்லியிருப்போம், அது மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க.
அடுத்த சம் பரப்பளவு 225 சதுர சென்டிமீட்டர் மற்றும் வில்லின் நீளம் 15 சென்டிமீட்டர் கொண்ட வட்டக்கோண பகுதியோட ஆரம் காண்க. நீங்க ட்ரை பண்ணுங்களேன். என்ன சொல்லிட்டாங்க, இந்த பரப்பு வந்து சொல்லிட்டாங்க சரிங்களா. இது வந்து 225 அப்படின்னு சொல்லி பரப்பு வந்து சொல்லியாச்சு ஓகேங்களா. ஸோ வில்லி நீளம் எல் அதே மாதிரி 15 அப்படிங்கிற சொல்லிட்டாங்க சரிங்களா. என்ன கேட்டிருக்காங்கன்னா வட்டக்கோண பகுதியோட ஆரம். ஸோ இந்த ஆரம் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. இதுக்கு என்ன எப்படி சால்வ் பண்ணலாம்னா, பரப்புக்கு என்ன ஃபார்முலா நமக்கு LR/2ங்களா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. L கொடுத்துருக்காங்க, நமக்கு ஆரம் வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா. LR/2 அதே மாதிரி இது வந்து என்னது ஈக்குவல் டு பரப்பு தான் சரிங்களா. பரப்புக்கான ஃபார்முலா. ஸோ அப்போ பரப்பு வந்து 225 ஈக்குவல் டு எல் எவ்வளோ 15, ஆரம் தெரியாது, டிவைட் பை 2 சரிங்களா. அப்போ ஆரம் இந்த விஷயம் 225 into 2 divided by 50 equal to R. ஸோ என்ன ஆன்சர் வருதுங்க, ஸோ 15ஆல 225 அடிக்க முடியுமா, அடிக்கலாம். ஸோ அடித்தா ஒரு டைம் வரும், ஒரு டைம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 15க்கு அப்புறம் 7 வருமா 75 75 into 15 பார்த்தீங்கன்னா 5 டைம் வரும் சரிங்களா. ஸோ 15, ஸோ 15 ஆரம் ஈக்குவல் டு 15 to 2 வந்து 30 சரிங்களா. ஸோ ஆர் ஈக்குவல் டு 30 சரிங்க. இந்த மாதிரி தான் இந்த சம்ஸ் எல்லாம் வரும். நெக்ஸ்ட் ஸோ இந்த சம் பார்க்கலாம். வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம் மற்றும் பரப்பு முறையே 4.4 மீட்டர், 9.24 மீட்டர் எனில் அதன் ஆரம், சுற்றளவு, மைய கோணம் காண்க. ஸோ ஒரே சம்மில் பார்த்தீங்கன்னா 2 டேட்டா கேட்பாங்க, மோஸ்ட்லி 3 டேட்டாலாம் கேட்க மாட்டாங்க சரிங்களா. நம்ம ப்ராக்டிஸ்க்காக நம்ம போடுறோம். மூணு டேட்டா கேட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் கேட்பாங்க சரிங்களா. ஸோ டயக்ராம் இதுதான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க,
நீளம், வில்லோட நீளம் குடுத்துருக்காங்க. சரிங்களா? அது வந்து 4.4 மீட்டர் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன குடுத்துருக்காங்க? அதோட பரப்பு. சரிங்களா? பரப்பு வந்து 9.4 சதுர மீட்டர் குடுத்துருக்காங்க. சரிங்களா? சதுர மீட்டர். 9.4 இந்த பரப்பு வந்து 9.4 சதுர மீட்டர். சரிங்களா? ஓகே. என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வில்லின் நீளம் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்களா? ஓகே. வில்லின் நீளம் குடுத்துருக்காங்க. ஆரம் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆரம் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஆரம் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆரம் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆரம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பரப்பும் குடுத்துருக்காங்களா? அப்ப பரப்ப வச்சு நம்ம ஆரம் கண்டுபிடிச்சுக்கலாம். சரிங்களா? பரப்புக்கு என்ன ஃபார்முலா? இப்பதான் பார்த்தோம். LR/2 அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா நீளம் குடுத்துருக்காங்க, பரப்பும் குடுத்துருக்காங்க. சரிங்களா? டைரக்ட்டா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப 9.4 அப்படிங்கிறது பரப்பு. L வந்து பார்த்தீங்கன்னா 4.4 அதுக்கப்புறம் இன்டு R divided by 2. ஸோ அப்ப ஆரம் இந்த பக்கம் வந்ததுன்னா 9.4 into 2 divided by 4.4 equal to நமக்கு 6. சரிங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணா இது வந்து 2.2 வரும். சரிங்களா? 2.2 அதே மாதிரி 9.4 டிவைட் பண்ணோம்னா மோஸ்ட்லி டிவைட் ஆகும். ஸோ 94 divided by 22 வச்சுக்கோங்க. சரிங்களா? 4 டைம் போட்டிங்கன்னா 88 வரும். சரிங்களா? பேலன்ஸ் பேலன்ஸ் வந்து 6 4 இங்கே பேலன்ஸ் 1 வரும் 14 வரும். சரிங்களா? மறுபடியும் 0 வச்சுக்கோங்க. பாயிண்ட் வந்து 0 வச்சுக்கோங்க. 22 பார்த்தீங்கன்னா சார் சொல்லுங்க. சொல்லுங்க ஜெகதீஷ், கூப்பிட்டீங்க. 6 மட்டும் தான் வரும் இல்லையா? 60 மட்டும் தான் வரும். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம 88 இங்கே போனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 போயிடும். ஸோ அதில் 8 ஆகிடும். அது 14 ஆகிடும். 14 4 6 தான் வரும். சரிங்களா? அப்போ பாயிண்ட் வச்சு 0 போட்டால் 60 வரும். சார் சொல்லுங்க ஜெகதீஷ். 4.2 வரும். சொல்லுங்க ஜெகதீஷ், கேக்குதுங்களா? சார் பரப்பளவு 9.24 கொடுத்துருக்கீங்க சார். 9.42வா? 24 சம்பளம் வந்து மேல 9.24 கொடுத்துருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. சாரி. ஓகே. ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பரப்பு வந்து 9.24. ஸோ நான் இங்கே தப்பாக இருந்ததுனால அப்படி எடுத்துட்டேன். சரிங்களா? 9.24 அதுக்கப்புறம் ஈக்குவல் டு எல் என்ன சொல்லியிருக்காங்க? 4.4 இன்டூ ஆர் டிவைட் பை 2. சரிங்களா? ஸோ இங்கே எழுதுறேன். இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 9.24 இன்டூ 2 சரிங்களா? டிவைட் பை 4.4. ஓகேவா? ஸோ இதை அடித்தா 2.2 வரும். ஸோ அதே மாதிரி 22ன்னு வச்சுக்கோங்க. 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க அல்லது 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. சரிங்களா? 10ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு 22 வரும். 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 924 டிவைட் பை 220 வரும். சரிங்களா? ஓகே. ஸோ 4 டைம்ஸ் போட்டோம்னா 880 வரும். ஸோ டிவைட் பை 04 வரும். போகாத மறுபடியும் நமக்கு வந்து பக்கத்தில் கடனா 12 12ல் 8 போச்சுன்னா இதில் ஒரு 2 4 வரும். சரிங்களா? 0 வச்சு 2 போட்டுக்கோங்க. 4 சரிங்களா? அப்போ மறுபடியும் எவ்வளோ வரும்? 2 டைம்ஸ் போட்டோம்னா 440 வரும். அப்போ ஆன்சர் வந்து 4.2 ஆர். சரிங்களா? ஆர் வந்து 4.2 நமக்கு கிடைச்சிருக்கு.
ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அடுத்தது? இப்போ ஆரம் படிச்சா அது சுற்றளவு கேட்டிருக்காங்க. சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா நம்ம பார்த்தோம்? L plus 2R அதான் சுற்றளவு. L ஆல்ரெடி நமக்கு சம்லேயே வந்து கொடுத்துருக்காங்க 4.4 plus 2 into ஆரம் என்ன இப்போ கண்டுபிடிச்சது 4.2 சரிங்களா? அப்போ 4.4 plus 2னா 8.4 சரிங்களா? ஆட் பண்ணோம்னா 4.4.4 0.8 plus இது 12 சரிங்களா? 12.8 இது வந்து சுற்றளவு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? மைய கோணம். மைய கோணம். ஸோ மைய கோணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரப்பு அப்படிங்கிற அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் சரிங்களா? பரப்புக்கு என்ன ஃபார்முலா? நம்ம LR/2 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கு. இன்னொன்று θ/360 டிகிரி இன்டூ பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலாவும் இருக்கு. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 9.24னு சொல்லியிருக்காங்க சரிங்களா? ஸோ இதை இங்கே போடலாம். அப்போ இந்த ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆரம் தெரியும் சரிங்களா? ஆரம் வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். சரி, ஆரம் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா? 4.2 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஸோ θ/360 இன்டூ பைக்கு வந்து வேல்யூ 22/7. ஆரம் வந்து 4.2 இன்டூ 4.2 which is equal to என்ன வரும்? 9.24 சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேஜில் போகலாம். இப்போ சொல்லிட்டு தான் போவோம். ஸோ இங்கே எழுதிக்கிற மறுபடியும் θ/360 இன்டூ 22/7 பைக்கான வேல்யூ, அதுக்கப்புறம் 4.2 இன்டூ 4.2 which is equal to 9.24 சரிங்களா? அப்போ θ மட்டும் தான் தேவை, பேலன்ஸ்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா θ is equal to 9.24 இன்டூ கீழே இருக்க 360 மேலே வந்துடும், 360 இன்டூவில் வந்துடும். இங்கே வந்து 22/7 வந்து 7/22 ஆயிரும். அதே மாதிரி இங்கே இருக்க மேலே இருக்கிறதெல்லாம் கீழே வந்து 4.2 இன்டூ 1/4.2 சரிங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணி போட்டால் ஆன்சர் வரும். ஸோ எப்படி கேன்சல் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 2ஆல் நம்ம 4.2 அடிச்சு பார்க்கலாம் சரிங்களா? 9.24 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணலாம். டிவைட் பை ஸோ 9.24 பை ஸோ நம்ம 0 சேர்த்திக்கலாம் சரிங்களா? அப்ளை மாதிரி 924 220 ஸோ போட்டோம்னா சரி 4.2 சரிங்களா? அப்போ 2 டைம்ஸ் போட்டோம்னா 0 4 8 சரி, நமக்கு பேலன்ஸ் வந்து 4 வரும். 8 12 போச்சுன்னா ஸோ இங்கே இருக்கும் அங்கே ஒரு 2 போயிடும். ஸோ பேலன்ஸ் 8 வரும் சரிங்களா? இன்ட்டு மறுபடியும் பாயிண்ட் வச்சு 0 போட்டுக்கலாம். ஸோ மறுபடியும் 2 டைம்ஸ் போட்டால் 840 ஓகேங்களா? ஓகே, அப்போ ஸோ இதையும் அதையும் அடிச்சோம்னா நமக்கு 2.2 வரும் சரிங்களா? 22 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ 22 டேரெக்டாக இதை அடித்தோம்னா கிடைக்க வேண்டாம். ஸோ இதை வந்து நம்ம 10 இது 2ஆல் அடிச்சுக்கலாம். 2 அடிச்சா 11 டைம்ஸ் வரும். இது 12 அடிச்சா 1 பேலன்ஸ் 1 இருக்கும் 8 0 180 வரும் சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இது 11 அடிச்சா 0.1 வரும் சரிங்களா? அடிச்சோம்னா 2.2 அடிச்சோம்னா பார்த்தீங்கன்னா 0.2 வரும் ஓகேங்களா? அடுத்தது
4.2 into 0.2 போட்டோம்னா 84 வரும். சரிங்களா, 0.84 வரும். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 84. ஸோ அதுக்கப்புறம் 180 divided by 0. தப்பா வருதே, இங்கே தப்பு பண்ணியிருக்கேன். சரி, 11 கரெக்டு தான். அதுக்கப்புறம் ஸோ பாயிண்டில் வரும் உங்களுக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே. சரிங்களா, அதாவது 180 into 2.2 வந்ததுன்னா 396 வருது. சரிங்களா, அதுக்கப்புறம் 11 into 4.2 போட்டிங்கன்னா 46 வரும். சரிங்களா, இப்போ 390 46 போட்டோம். இப்போ ஆன்சர் வரும். சரி, ஓகே, நான் வந்து பார்த்து சொல்கிறேன். சரிங்களா, டீட்டா ஆக்சுவலாக 60 வரணும் ஆன்சரு. சரி, நான் செக் பண்ணி சொல்கிறேன் இங்கே தப்பு பண்ணியிருக்கேன்ட்டு. சரிங்களா, சரி எக்ஸாம் போகலாம். ஸோ இந்த மாதிரி சம்ஸும் வந்து நமக்கு வரும். சரிங்களா, அதாவது டயக்ராம்ஸ் கொடுத்துட்டு சம்ஸ் கேட்பாங்க. அதாவது இது வேணா எழுதிக்கோங்க. 24 சென்டிமீட்டர் நீளமுள்ள சதுர அட்டையிலிருந்து ஒரு மிகப்பெரிய வட்டக்கோண பகுதி வெட்டி எடுக்கப்பட்டால் மீதமுள்ள அட்டையின் பரப்பு. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பையோட வேல்யூ வந்து 3.14 வச்சுக்கோங்கன்னு சொல்லி சம்மில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சதுர அட்டை. சரிங்களா, ஃபஸ்ட்டு சதுரமாக இருக்குது. ஸோ அந்த அட்டை வந்து அதுலேருந்து என்ன வெட்டி எடுக்கிறோம், மிகப்பெரிய வட்டக்கோண பகுதி. ஸோ மிகப்பெரிய வட்டக்கோண பகுதினா நமக்கு இந்த மாதிரி. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி வெட்டி எடுக்கிறாங்க. சரிங்களா, இதுதான் வட்டக்கோண பகுதி. ஸோ 24 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 24 சென்டிமீட்டர்னா என்னவா இருக்கும், நமக்கு அதோட ஆரம் வந்து 24 சொல்லும். சரிங்களா, ஸோ அப்போ இது என்னவா இருக்கும், கண்டிப்பாக 90 டிகிரியாக தான் இருக்கும். சரிங்களா, ஏன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். அப்போ அது வந்து நமக்கு 90 டிகிரியாக தான் இருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா, ஸோ அப்போ இதோட என்ன சொல்லியிருக்காங்க, வெட்டி எடுக்கப்பட்டால் மீதமுள்ள அட்டையோட பரப்பு தான் கேட்டிருக்காங்க. அது மீதமுள்ள இங்கே இருக்கிற பரப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதோட பரப்பை கண்டுபிடிச்சு பேலன்ஸ் வந்து கழிக்கணும். சரிங்களா, ஸோ அவ்வளோதான்.
ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் அட்டையின் பரப்புக்கு என்ன நமக்கு ஏ ஸ்கொயர் தெரியும். ஏன்னா சதுரம் அப்படிங்கிறனால அட்டையோட ஃபுல் பரப்பு வந்து ஏ ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 24 × 24 சரிங்களா. 24 × 24 பார்த்தீங்கன்னா 576 வரும் சரிங்களா. இது வந்து நமக்கு மொத்த பரப்பு வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம வட்டக்கோண பகுதியோட பரப்பு கண்டுபிடிக்கணும் சரிங்களா. வட்டக்கோண பகுதியின் பரப்பு. வட்டக்கோண பகுதி பரப்பு என்னது நமக்கு θ/360 டிகிரி இன்டூ பை ஆர் ஸ்கொயர். ஸோ θ என்ன சொல்லியிருக்கோம், நம்ம 90 டிகிரி சொல்லியிருக்கோம். 90/360. பையோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க 3.14 சொல்லிட்டாங்க. அடுத்து 24 × 24 சரிங்களா. சரி நமக்கு பாயிண்ட்ல ஆன்சர் வரும். 0 0 கேன்சல் ஆகிடும். 36 வரும் சரிங்களா. அப்புறம் 4 அடிப்படாது சரிங்களா. அதுக்கப்புறம் 4 6 டைம்ஸ் வரணும். ஓகே, அடுத்தது நம்ம மறுபடியும் மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியதான் சரிங்களா. ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்னா பார்த்தீங்கன்னா 452.16 வரும் சென்டிமீட்டர் வரும் பரப்புக்கு. மீதமுள்ள பகுதி தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் இந்த பரப்பை வந்து மைனஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ இது வந்து 576ன்னு சொல்லியிருக்கோம், மைனஸ் 452.16 வரும் சரிங்களா. நமக்கு பேலன்ஸ் என்ன வரும்னா 123.84 வரும் சரிங்களா. ஸோ கழிச்சா இந்த மாதிரி சம்ஸ் வரும் நமக்கு சரிங்களா. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து எங்கேயுமே என்ன சொல்லியிருக்க மாட்டாங்க, இந்த ஆங்கிள் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம தான் என்னது 90 டிகிரின்னு அசம்ஷன் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி வட்டக்கோண பகுதியில் இவ்வளோதான் நமக்கு சம்ஸ் சரிங்களா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் அடுத்தது போகலாம். விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஸோ சம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஃபர்ஸ்ட் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த சம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு சம்ஸ் எப்பவுமே வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணுற ஏரியா தான் சரிங்களா. ஓகே, ஸோ இதுக்கு பெருசாக ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு தேவையில்லை சரிங்களா. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஃபார்முலாஸ் தேவை. அதை நம்ம போக போக சம்ஸ் ஒர்க் அவுட் பார்த்துக்கலாம் சரிங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் சம் டேரெக்டாக சம்ஸ்க்கே போயிடலாம் சரிங்களா. அதாவது எப்படி கேட்பாங்கன்னா A/B ஈக்குவல் டு 6:9 சரிங்களா. அப்போ B/C ஈக்குவல் டு 7:10 எனில் A/B/C அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க சரிங்களா. ஸோ இந்த சம்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நமக்கு A/B சொல்லியிருக்காங்க, அப்புறம் B/C சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ A/B/C வந்து தேவை. அப்போ A/B என்ன 6:9 எழுதிக்கணும். அடுத்தது இதை பொறுத்த வரைக்கும் B/C ஈக்குவல் டு 7:10 சரிங்களா. ஸோ இந்த பக்கம் நமக்கு தெரியாது, இந்த பக்கம் நமக்கு தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து அப்படியே இங்கே எழுதிக்கணும் சரிங்களா. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 9 இது இங்கே 9 எழுதிக்கணும். அதே மாதிரி இங்கே 7 இங்கே வந்து 7 அப்படி எழுதிக்கணும் சரிங்களா. அப்போ என்ன பண்ணணும், டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி போகணும் சரிங்களா. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 36 7 42. ஸோ 7 49 8 56 57 63 சரிங்களா. இது வந்து 90. ஸோ இது பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம் சரிங்களா. 3ஆல் அடிக்கலாம் சரிங்களா. /3/3/3 சரிங்களா. ஸோ இதை அடித்தா நமக்கு 30, இதை அடித்தா நமக்கு 21 சரிங்களா. இதை அடித்தோம்னா நமக்கு 1 பேலன்ஸ் 1 இருக்கும், நம்ம 12 சரிங்களா. அப்போ 14. அப்போ 14:21:30
30 அப்படிங்கிறதா நமக்கு A is to B is to C ஓட ஆன்சர். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா A is to B is to D கொடுப்பாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். அதே தான், இதே மெத்தட் தான், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? இப்போ சம் வந்து பார்த்தீங்கன்னா A is to B equal to 1 is to 2, அது B is to C equal to 2 is to 3, அதுக்கப்புறம் C is to D equal to 1 is to 5. அப்படின்னா A is to B is to C is to D என்ன தான் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். சரிங்களா? மெத்தட்லாம் அதே தான். ஸோ A is to B, B is to C கொடுத்துருக்காங்க, C is to D கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ 1 is to 2, 2 is to 3, 1 is to 5. ஓகேங்களா? ஸோ இங்கெல்லாம் தெரியல நமக்கு. சரிங்களா? இங்கே 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 இதெல்லாம் நமக்கு தெரியாது. சரிங்களா? இங்கே என்ன எழுதணும்னா, என்ன வந்து நமக்கு இந்த சைடில் இருக்க நம்பரோ அது அப்படியே நம்ம இங்கே எழுதிக்கிறது. சரிங்களா? டிட்டோ. அப்போ 2 இங்கே 2. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து 2 இருக்கா, இது எழுதிக்கணும். இது இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 1 1. சரிங்களா? ஸோ இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 into 2 into 1 பார்த்தீங்கன்னா 2 வரும். இது 2 into 2 இது 4. இதை பொறுத்த வரைக்கும் 3 6, இது பார்த்தீங்கன்னா 15, 2 30. சரிங்களா? ஸோ இதை மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணால் 2 ஆல் டிவைட் பண்ணலாம். எல்லாத்தையும் டிவைட் பை காமனாக 2 ஆல் டிவைட் பண்ணால், ஸோ 1 is to 2 is to 3 is to 15. சரிங்களா? அதெல்லாம் சிம்பிளிஃபை அந்த மாதிரி சம்ஸ் வரும். சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ இதுலேயே இதே மாதிரி சம்ஸில் இப்போ இங்கே வந்து A is to B is to C கொடுக்காம A is to D என்னன்னு கேட்டிருந்தா என்ன சொல்லுவாங்க? A is to D என்ன எழுதுவோம்? A is to D என்ன எழுதுவோங்க? ஸோ 1 is to 15, அதாவது இது A இது D. சரிங்களா? A is to B is to C தானே. ஸோ இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அதே மாதிரி 1 is to 15 மட்டும் ஆன்சர் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் A is to B is to C is equal to, இந்த சம் அதே மாதிரி மெத்தட் தான். இந்த மெத்தட் பாருங்க. A is to B equal to 3/8 is to 1/2. At the same time, B is to C equal to 5/4 is to 1/2. அடுத்தது C is to D equal to 3/4 is to 1/8. அப்படின்னா A is to B is to C is to D என்ன? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பின்னங்களில் சொல்லியிருக்காங்க. ஸோ பின்னங்களில் சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு முழு எண்ணா வந்து மாற்றிக்கணும். சரிங்களா? முழு எண்ணா மாற்றிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து கொண்டு போகணும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இப்போ A is to B பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, 3/8 is to 1/2 கொடுத்துருக்காங்களா? ஸோ 8க்கும் கீழே இருக்க 8 2க்கு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்தால் நமக்கு எது பெரிய எண்ணோ அதான் வரும். சரிங்களா? 8 தான் எல்சிஎம் வரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 8ஆல் டிவைட் மல்டிப்ளை பண்ணணும். 3/8 into 8 is to 1/2 into 8. ஸோ இது 4 வரும். இதை அடித்தோம்னா ஒரு டைம் வரும். இப்போ 3. இப்போ 3 is to 4. சரிங்களா? அப்போ புதுசாக A is to B என்ன வச்சுக்கணும் நம்ம, 3 is to 4. ஸோ இதே மாதிரி இதுக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ B is to C என்ன வரும், 5/4 is to 1/2. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எல்சிஎம் வந்து 4 வரும். ஸோ அப்போ 5/4 into 4 is to 1/2 into 4. இதை டிவைட் பண்ணும் 2. இதை கேன்சல் ஆகிடும். இப்போ 5 is to 2 நமக்கு கேன்சல். சரிங்களா? ஸோ இப்போ B is to C is equal to 5 is to 2. அதே மாதிரி C is to D கண்டுபிடிக்கணும். சரிங்களா?
C is to D equal to 3/4 is to 1/8. அப்போ 4க்கு 8க்கு அதே தான் 8 தான் வரும் எல்சிஎம். ஸோ அப்போ 3/4 into 8 1/8 into 8. ஸோ இதை அடிச்சா 2 times வரும் 3 6 இது வந்து 1. ஸோ அப்போ C is to D equal to 6 is to 1 வரும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து பழைய மெத்தடில் அப்படியே மறுபடியும் சப்ஸ்டிட் பண்ண முடியும். A is to B is to C is to Dல AB என்ன வந்திருக்கு 3 is to 4. அப்போ இந்த பக்கம் ஃபுல்லாமே 4 தான் எழுதணும். சரிங்களா? அதேமாரி B is to C வந்து 5 is to 2 சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பக்கம் 2 எழுதணும், இந்த பக்கம் 5 எழுதணும். C is to D என்ன சொல்லியிருக்காங்க 6 is to 1 சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பக்கம் 6. சரிங்களா? ஸோ இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வரும். ஸோ ஆரஞ்சு 30 into 3 பார்த்தீங்கன்னா 90 வரும். அதே மாதிரி இங்கே ஆரஞ்சு 30 into 4 பார்த்தீங்கன்னா நாங்கள் 12 120 வரும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 into 4 48 வரும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 8. சரிங்களா? ஸோ இதை மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணோம், டிவைட் பை 2ஆல் போடலாம். சரிங்களா? டிவைட் பை 2ஆல் காமனாக போட்டோம்னா சிம்பிளிஃபை பண்ணலாம். இது வந்து 45 is to 60 is to 24 is to 4. சரிங்களா? ஆன்சர். எக்ஸாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, எழுதி புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்களா இது? ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக நமக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற சப்ஜெக்ட். சரிங்களா? இந்த சம் நீங்கள் ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. A is to B equal to 2/9 is to 1/3. அடுத்தது B is to C equal to 2/7 is to 5/14. And then C is to D equal to 3/5 is to 7/10. அப்படின்னா A is to B is to C is to D என்ன? ஆன்சர் சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 16 is to 24 is to 30 is to 35. ஆப்ஷன் பி வந்து 60 is to 45 is to 24 is to 4. Option C is equal to 24 is to 4 is to 60 is to 45. Option D வந்து 45 is to 60 is to 24 is to 4. என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. ஃபோர் இஸ் டு 5, அதுக்கப்புறம் 6 is to 7. 5 5 இங்கே 5 இங்கே 6 இங்கே 6 இங்கே வந்து 4. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவைட் பண்ணி எல்லாம் செக் பண்ணி போடும்போது உங்களுக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? இது 48 72 இதை பொறுத்தவரைக்கும் 90, இது 105 வரும். சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு 16 is to 24 is to
30:30. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் மெத்தடு. த்ரீ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5y ஈக்குவல் டு 4z எனில் x is to y is to z காண்க. இந்த மாதிரி சம்ஸ் என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு எடுத்துக்கணும். சரிங்களா? 3x ஈக்குவல் டு 5y இப்படி கொடுத்துருக்காங்களா, எடுத்துட்டு x இந்த y எல்லாம் ஒரு பக்கம், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகணும். அப்ப x டிவைட் பை y ஆயிடும், இந்த 5 டிவைட் பை 3 ஆயிடும். சரிங்களா? இந்த y இங்க வந்துடும், இங்க 3 இங்க வந்துடும். அப்ப இப்படி இந்த மாதிரி இருந்ததுன்னா x is equal to 5 அப்படிங்கிற அர்த்தம், y is equal to 3 அர்த்தம். சரிங்களா? which is equal to 100. இது அப்படியே நீங்க எழுதி பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இந்த பக்கம் 5y is equal to 4z கொடுத்துருக்காங்கன்னா y divided by z is equal to 4 divided by 5. அப்போ y equal to 4, z equal to 5. சரிங்களா? ஸோ இப்போ மறுபடியும் அதே மாதிரி தான். சரிங்களா? x y கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி y z கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக மறுபடியும் 5 3 4:5 3 இங்கே வந்து 4. ஸோ மல்டிப்ளம்னா 5 20. சரிங்களா? அதுக்கப்புறம் 3 12 15. ஓகேங்களா? ஸோ இதான் ஆன்சர். ஸோ எப்படி நம்பரை வந்து நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணணும் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபைனல் மெத்தட் இதே தான் வரும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் மெத்தடு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. a/2 ஈக்குவல் டு b/3 ஈக்குவல் டு c/4 எனில் a is to b is to c என்ன? இதை பொறுத்த வரைக்கும் என்ன, அதே தான். சரிங்களா? அதாவது a/2 ஈக்குவல் டு b/3 கொடுத்துருக்காங்களா. ஸோ இதெல்லாம் பண்ணிக்கலாம், நம்ம அப்படியே மாற்றிக்கலாம். சரிங்களா? அப்போ a/b ஈக்குவல் டு மேலே 2/3. அப்போ a ஈக்குவல் டு 2, b ஈக்குவல் டு 3. சரிங்களா? அதே மாதிரி இங்கே b/3 ஈக்குவல் டு c/4. அப்போ b/c ஈக்குவல் டு 3/4. ரெண்டு மாறி. அப்போ b ஈக்குவல் டு 3, c ஈக்குவல் டு 4. சரி, இதை வச்சு நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா x is to y equal to 6 is to 3 எனில் 8x plus 5y is to 5x plus 8y என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் டைரெக்டாக x by y ஈக்குவல் டு 6/3 இதை வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் சம்மு. சரிங்களா? x by y ஈக்குவல் டு 6/3 எழுதிட்டு x ஈக்குவல் டு 6, y ஈக்குவல் டு 3. சரிங்களா? ஸோ இதை டைரெக்டாக நீங்கள் இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஓகே. அப்போ என்ன வரும், 8 × 6 + 5 × 3 is to. சரிங்களா? ஸோ அது தனியாக கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் 5 × x 5 × 6 + 8 × 3 இது தனியாக கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது கண்டுபிடிச்சா ஆன்சர் வரும். சரிங்களா? 5 15 48 48 + 15 63 வரும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி இங்கே 6 30
30 ப்ளஸ் ஒரு 24 சரிங்களா 54 வரும். ஸோ அப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் காமனான நம்பரால் பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அதுதான் சரிங்களா. 9ஆல் போடலாம் சரிங்களா. 9ஆல் போட்டால் இது 7 டைம் வரும், இது 6 டைம் வரும். இது 7 இது 6. ஸோ இதுதான் ஆன்சர் வரும் சரிங்களா. அப்போ இதோட ரேஷியோ என்னன்னா 7:6. ஸோ இந்த சம் நீங்கள் போடுங்க. x is to y equal to 2:5 எனில் 5x plus 3y is to 5x minus 3y காண்க. சரிங்களா. ஸோ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A 5, B வந்து 3, C வந்து -5, ஸோ D வந்து 3. ஸோ லாஸ்ட் மெத்தட் மாதிரியே தான் கடைசியாக நீங்கள் என்னன்னா நம்ம ஆக்சுவலாக A is to B அப்படிங்கிறது என்ன எழுதலாம், A by Bன்னு எழுதலாம். ஸோ அந்த மாதிரி இங்கே கிடைக்கிற நம்பரும் இந்த கிடைக்கிற நம்பரும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும் சரிங்களா. ஸோ அதை மட்டும் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் வரும். ஸோ ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லுங்கள். சார் -5 சார். -5 ஆன்சர் கரெக்ட். சார் சொல்லுங்க சார் இதுக்கு முன்னாடி சம் எடுங்க சார். சொல்லுங்க. சார் இதில் ஏங்க சார் தனித்தனியாக கண்டுபிடிச்சி போட்டுருக்கீங்க, மேலேயும் கீழே தனி தனித்தனியாக எழுதுறது உங்களுக்கு ஒன்று தானே. ஓகேங்க சார். நீங்கள் தனித்தனியாக கண்டுபிடிச்சி எழுதலாம், ஒன்றா இந்த பக்கம் ஈக்குவல் ஈஸ்ட் போட்டு ரெண்டு ஒன்றா கண்டுபிடிச்சி எழுதலாம் சரிங்களா. ஓகேங்க சார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்தது இந்த சம் போகிறோம். இரு எண்களின் விகிதம் 6:7. அவற்றின்
கூடுதல் 260 எனில் அவற்றின் சிறிய எண் யார்? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு டைரெக்டாக என்ன பண்ணியிருக்காங்க, சம்ஸ் வந்து அதாவது என்ன ரேஷியோங்கிறது கொடுத்துட்டாங்க. அப்போ 6xன்னு வச்சுக்கலாம், இதை வந்து 7xன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இவற்றின் கூடுதலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா 260ன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ 6x + 7x = 260. சரிங்களா? அதாவது விகிதம்னா ஏதாவது ஒரு எண்ணோட காமனான மல்டிப்ளை தான் நம்ம விகிதம் சொல்லுவோம். ஸோ அதனால 6x 7xன்னு வச்சுக்கோம். இது வந்து 260 = அதோட கூடுதல் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க 260ன்னு கொடுத்ததுனால நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ரெண்டு ஆட் பண்ணால் 13x = 260 வரும். ஸோ அப்போ x = 260 / 13. ஸோ இது வந்துருச்சுன்னா 2 டைம்ஸ் ஒரு 20. இப்போ x = 20 வரும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, சிறிய எண் யாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் என்ன கண்டிப்பாக சிறிய எண்ணாக இருக்கும், 6 கூட மல்டிப்ளை பண்ணால் தான் அது சிறிய எண்ணாக இருக்கும். அப்போ 6 × 20. சரிங்களா? அப்போ 120 தான் நமக்கு சிறிய எண். சப்போஸ் பெரிய எண் என்னன்னு கேட்டிருந்தா என்ன, 7 × 20 போட்டு ஸோ 140 அப்படிங்கிறது எழுதியிருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே சிறிய எண் கேட்டதுனால நமக்கு 120 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி அடுத்த சம்ஸ் பார்க்கலாம். இரண்டு எண்களின் விகிதம் 3:5 என்ற விகிதத்தில் உள்ளதுன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? அவற்றின் பெரிய எண் வந்து 75. இரண்டு எண்களின் கூடுதல் காண்க. ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் பெரிய எண் கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக பெரிய எண்ணா என்னவா இருக்கும், இந்த 5x தான் பெரிய எண்ணாக இருக்கும். சரிங்களா? அப்போ 5x வந்து கொடுத்துட்டாங்க, which is equal to 75 கொடுத்துருக்காங்க. இப்போ x is equal to என்னவா இருக்கும், 75/5. சரிங்களா? 75/5 என்ன, கண்டிப்பாக நமக்கு 15 வரும். சரிங்களா? அப்போ x is equal to 15 நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ கூடுதல் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் சிறிய எண் என்னவா இருக்கும், 3 × 15. சரிங்களா? இது வந்து 45. இப்போ 45 + 75 தான் நமக்கு ஆன்சர். சரிங்களா? அப்போ 45 + 75 தான் ஆன்சர் is equal to 120. சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ இதே சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு எண்களின் விகிதம் த்ரீ 3:5 கொடுத்துருக்காங்க. சரி, 3:4ன்னு வச்சுக்கலாம். ஸோ அதோட பெருக்கு தொகை முந்நூறுன்னு வச்சுக்கோங்க. பெருக்கு தொகை ரூ வராது, பெருக்கு தொகை மட்டும் வச்சுக்கோங்க. சரிங்களா? 300ன்னு வச்சுக்கோங்க. ஸோ எனில் பெரிய எண் என்னன்னு கேட்பாங்க. என்னவா இருக்கும், 3x × 4x = 300. ஸோ இதுதான் நமக்கு இந்த பெருக்கு தொகைங்கிறது. அப்போ 3 × 4 முன்னாங்கு 12, x × x x² = 300. சரிங்களா? அப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், x² = 300 / 12. ஸோ இதை அடிச்சோம்னா 25 டைம்ஸ் வரும். அப்போ x² = 25னா x is equal to 5. என்ன கேட்டிருக்காங்க, பெரிய எண் கேட்டிருக்காங்களா. பெரிய எண் என்னவா இருக்கும், 4. இப்போ 4 × 5 5 × 20. இதுதான் பெரிய. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸும் நமக்கு சம்ஸ் வரும். சரிங்களா? அடுத்தது
6 மீட்டர் நீளமுள்ள கம்பத்தின் நிழலின் நீளம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 15 மீட்டர். எனில் 25 மீட்டர் நிழல் கொண்ட கம்பத்தின் நீளம் என்ன? ஸோ ஒரு 6 மீட்டர்ல ஹைட்ல ஒரு கம்பம் இருக்கும், அதோட நிழல் மட்டும் 15 மீட்டர்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி 25 மீட்டர் நிழல் கொண்ட கம்பத்தின் நீளம் என்னமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப 6 மீட்டர் இருந்தா அது வந்து 15 மீட்டர் நிழல் விழுகுது. அப்ப நிழல் வந்து இங்க கம்பத்தின் நீளம் கொடுக்கல, நிழல் தான் கொடுத்துருக்காங்க. 25 மீட்டர் நிழல் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறோம், நிழல் வந்து 25 மீட்டர் வச்சுக்கிறோம். சரிங்களா? அப்ப இதை சால்வ் பண்ண ஆன்சர் 6/15 equal to x by 25. ஸோ இதில் x என்னவா இருக்கும்? ஸோ x is equal to 6 into 25 divided by 15 equal to x. சரிங்களா? இதை அடிச்சோம்னா ஆன்சர். சரிங்களா? ஸோ 5 அடிச்சோம்னா இது 3 டைம் வரும், இது 5 டைம் வரும், இதை அடிச்சோம்னா ஒரு 2 டைம்ஸ் வரும். அப்போ x is equal to 10. சரிங்களா? அப்போ 10 மீட்டர் நிழல் கொண்ட கம்பத்தோட நிழல் நீளம் கொண்ட கம்பத்தோட நிழல் தான் நமக்கு எவ்வளோ வரும்? 25 மீட்டர் வரும். சரிங்களா? சரிங்களா? அடுத்தது இந்த மாதிரி சம்ஸ் வரும். ஒரு உலோக கலவையில் செம்பும் துத்தநாகமும் எவ்வளோ ரேஷியோனா 7:9 அப்படிங்கிற விகிதத்தில் இருக்கு. எனில் 28 கிலோ செம்பிற்கு எவ்வளவு துத்தநாகம் கொடுக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ உலோக கலவை இருக்கு, அதுல 2 உலோகங்கள் இருக்கு, ஒன்று செம்பு, ஒரு துத்தநாகம் இருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம வந்து செம்பு துத்தநாகம் டீன்னு வச்சுப்போம். சரிங்களா? ஸோ செம்பை பொறுத்த வரைக்கும் 7, இது வந்து 9 அப்படிங்கிற விதத்தில் இருக்கு. சரிங்களா? 28 கிலோகிராம் செம்பிற்கு எவ்வளவு துத்தநாகம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ 28 கிலோங்கிறது எது? செம்பு. சரிங்களா? இதோட தான் காப்பர், அதாவது காப்பர் தான் நமக்கு 28ன்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ 7x equal to 28. சரிங்களா? அப்போ 7x equal to 28னா நமக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத கேட்குறேன். சரிங்களா? ஸோ இப்போ x is equal to என்னவா இருக்கும்? 28/7. ஸோ இது வந்து 4 டைம்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி எவ்வளோ கேட்டிருக்காங்க? 9 அப்படிங்கிற ரேஷியோவில் நமக்கு என்ன இருக்கும்? துத்தநாகம் இருக்கணும். அப்போ x is equal to 4னா 9 × 4 36 கிலோ என்ன இருக்கணும்? துத்தநாகம் வந்து இருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் பேசிக்கான ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸ்ல இருக்கிறது. சரிங்களா?
சரி, இந்த சம் நீங்க போடுங்க. ஒரு கல்லூரியில் உள்ள மாணவ மற்றும் மாணவிகள் விகிதம் 5:6. அக்கல்லூரியில மொத்த மாணவர்கள் 160 பேர் எனில் மொத்த மாணவிகள் எத்தனை பேர்? நூத்தி 60, 192, 352, டி வந்து 182. ஆன்சர் என்ன சொல்லுங்க? சார் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் ஆப்ஷன் பி. பிங்களா? 192வா? ஆமாங்க சார். 192 நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த 5xன்னு வச்சுக்கிட்டு, சரி 5x + 6xன்னு வச்சுட்டு நீங்க ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? அதை டிவைட் பை போட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 5x மட்டும் கொடுத்துருக்காங்க நமக்கு. சரிங்களா? 5x = 116 வச்சுருக்காங்க. சரி, நிறைய இருக்கு. வயது கணக்குலயே ஆப்ஷன் இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் வரும். எல்லாமே மிங்கிளாகி வரும் உங்களுக்கு. சரிங்களா? இந்த சம் இரு எண்களின் விகிதம் 3:5. இரு எண்களிலும் 10ஐ கூட்டினால் அவைகளின் விகிதம் 4:5 என மாறுகிறது எனில் அவ்விரு எண்கள் யாவை? சரிங்களா? அதாவது என்ன கொடுத்துருக்காங்க? 3, 5 கொடுத்துருக்காங்க. அப்போ 3x 5xன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? இந்த ரெண்டு நம்பர் கூட நம்ம என்ன கூட்டுறோம்? 10 வந்து கூட்டுறோம். சரிங்களா? அப்ப 3x + 10 5x + 10 ரெண்டு கூட 10 கூட்டும் போது அதோட விகிதங்கள் என்னவா மாறுது? 4, 5ன்னு மாறுது. சரிங்களா? அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க? அவ்விரு எண்கள் யாவை கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணா x கிடைக்கும்.
எக்ஸை கூட நீங்கள் அந்த 3 into 2 என்ன எக்ஸ் கிடைக்குதோ அதை கூட 3யும் 5 மல்டிப்ளை பண்ணி ஆன்சர். ஸோ இப்போ இது சால்வ் பண்ணுறது எப்படி? கிராஸ் மல்டிஃபிகேஷன் ஃபஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 4 இந்த பக்கம் கொண்டுட்டா 4 into 3x, சாரி 5 தான் வரும், 5x 5 into 3x plus 10 equal to 4 into 5x plus 10. சரிங்களா? அப்போ 15x plus 50 equal to 9 plus 40. ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் முழு எண்கள்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிட்டா ஸோ 15x minus 20x ஆகிடும். அதே மாதிரி 40 இந்த பக்கம் வரும்போது minus 50 ஆகிடும். சரிங்களா? அப்போ 15 minus 5 வரும். சரிங்களா? minus 5x வரும். இந்த பக்கம் minus 10 வரும். இப்போ minus minus cancel ஆயிரும். 5x is equal to 10 னா x is equal to 2 வரும். சரிங்களா? அப்போ x is equal to 2 கிடைச்சிருச்சு. அப்போ x கூட இந்த ரெண்டு நம்பர், அதாவது 3x 3 into 2 6, 5 into 2 10. சரிங்களா? ஸோ இதுதான் அந்த இரண்டு எண்கள். இப்போ 6:10 அப்படிங்கிறதா இந்த இரண்டு எண்கள். சரிங்களா? 6,10 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சம்ஸும் நமக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் சம் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இது புரிஞ்சுதுங்களா அப்படின்ட்டு? ஜஸ்ட் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை அதை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இரு எண்களின் விகிதம் பார்த்தீங்கன்னா 3:5ங்கிற விகிதம். இவற்றில் ஒன்பதை கழிக்கும் போது இந்த எண்ணின் விகிதம் 12:23 என மாறுகிறது. எனில் சிறிய எண் என்ன? சால்வ் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ 33, ஆப்ஷன் பி 23, ஆப்ஷன் பி 12, சரி ஆப்ஷன் சி 12, ஆப்ஷன் டி வந்து 9. ஸோ லாஸ்ட் மாதிரியே தான். சரிங்க, மைனஸ் பண்ணோன்னு தான். 3x 5x மைனஸ் என்னது 9. அப்படி பண்ணால் என்னவா மாறுதுன்னா 12:23 மாறும். ஸோ மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? 3x minus 9 into 23, 12 into 15x minus 9. ஸோ 23 into 3 பார்த்தீங்கன்னா 69 x minus இது மல்டிப்ளை பண்ணால் 207 வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இது I12 60x, அதேமாதிரி 9 into 60 108 வரும். ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிட்டா 69x minus 60x which is equal to இந்த -207 வந்து +207 ஆயிரும், -108. ஸோ அப்போ இது 9x equal to கழிச்சோம்னா நமக்கு 108.99 வரும். சரிங்களா? ஸோ அப்போ x is equal to 99 divided by 9 equal to 11. சரிங்களா?
எக்ஸ் ஈக்குவல் டு 11 கிடைச்சிருச்சு. என்ன கேட்டிருக்காங்க? சிறிய எண் யாதுன்னு கேட்டிருக்காங்க. சிறிய கண்டிப்பாக 3x தான் சிறிய எண். அப்போ 3 × 11